வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷர்ட்டு கலரை எப்படி மாற்றுறன்றதை பார்க்க போகிறோம். ஒயிட் கலரில் இருந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தேவையான கலர் என்னவோ ரெட்டு, ப்ளூ, க்ரீனு அந்தமாரி எந்த கலர் வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம்பா. ஒயிட் கலரில் இருந்து ஒரு சின்ன ஐடியா தான் நண்பா. ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கணும்பா. எடுத்துகிட்டு சட்டையை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சட்டையை மட்டும் செலக்ட் பண்ணி Ctrl J கொடுங்க நண்பா. இங்கே டூப்ளிகேட் ஆகிடும். எடுத்துகிட்டு வி பிளாக் அழுத்திக்கங்க. சாலிட் கலர் வச்சுக்கோங்க நண்பா. இது இருக்கு இல்லைங்களா, லேயர் பண்ணல கீழே வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நண்பா. சாலிட் கலர் வச்சு நம்ம க்ரே கலர் வச்சுக்கலாம். இதோ நண்பா HSB இருக்கு இல்லைங்களா, பியில் போய்ட்டு 40% கொடுத்துருங்க நண்பா. 40% கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்மளுக்கு சாலிட் கலர் இங்கே கிடச்சிரும். இதில் போய் மல்டிப்ளை வச்சுக்கோங்க நண்பா. மல்டிப்ளை வச்சுட்டு Ctrl Alt G கொடுங்க. கிளிப்பிங் மாஸ்க் நண்பா. அதுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பிடிச்சி எம் அழுத்து இல்லைங்களாம்பா. அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயராக வேணும். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எங்கே இருக்குன்னா நம்ம லேயர் பேனலில் கீழே வரும்ல, இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கர்வ்ஸ் ஓகே கொடுத்துக்கோங்க. கர்வ்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் மேலே தள்ளிக்கங்க நண்பா. அதாவது கொஞ்சம் ஒயிட் ஆகணும் நண்பா. ஒயிட் ஆகிட்டு லேயர் பேனல் வந்துடுங்க. இதையும் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க நண்பா. கிளிப்பிங் மாஸ்க்னா அது ஒரு அம்புக்குறி இல்லைங்களா, இது பேர் கிளிப்பிங் மாஸ்க் சொல்லுவாங்க. நம்ம எதில் போகணுமோ அதில் போயிட்டு சரி நண்பா, நம்ம எதை கிளிப்பிங் மாஸ்க்காக மாற்றுறோமோ அந்த லேயரில் போய் கிளிக் கொடுத்து லெஃப்ட் கிளிக் கொடுத்து இது இருக்கு இல்லைங்களா கிளிப்பிங் மாஸ்க், இதை கொடுத்துருங்க. கிளிப்பிங் மாஸ்க் நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா லாஸ்ட்டாக நம்ம இந்த ஃபோட்டோவை கட் பண்ணணும் இல்லைங்களா, இந்த லேயரில் மட்டும்தான் அது ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கர்வ்ஸ் லேயர் மேலே வந்துட்டு மல்டிப்ளை கொடுத்துருங்க நண்பா. கொடுத்தா பிளாக் கலரில் வரும். பிளாக் ரொம்ப அதிகமாக இருக்குது. மறுபடியும் போய் கர்வ்ஸில் போயிட்டு கொஞ்சம் ஏற்றிங்க நண்பா. கொஞ்சம் ஏற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. லேயர் பேனலில் வாங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பிளாக் கலர் நண்பா. இதுவே நம்ம கலராக வேணும்னா இதில் வந்து டபுள் கிளிக் கொடுத்துங்க நண்பா. டபுள் கிளிக் கொடுத்துட்டு இங்கே ரெட் கலரில் வச்சுங்க. நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ என்ன கலர் அப்படியே ஓகே கொடுத்துங்க நண்பா. நம்மளுக்கு எல்லா கலரும் வரும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைட் கலராக வைங்க நண்பா, நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வரும் நம்ம டார்க் வச்சோன்னா டார்க் வருது. நம்ம வந்து லைட் கலரே கொடுத்துக்கலாம் நண்பா. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்னாலும் பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கலாம், கலர் வேணுனாலும் கலர் வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஐடியா தான். நிறைய பேருக்கு இந்த ஒயிட் கலர்லேருந்து கலர் மாற்ற தெரியாது. அவங்களுக்குன்ட்டு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு நண்பா இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா.